திரு கல்யாணசுந்தரம், பாஜகவினுடைய இந்த வளர்ச்சியை உங்களுக்கான ஒரு த்ரெட்டா பாக்குறீங்களா, அதிமுகவுக்கு ஆபத்தா பாக்குறீங்களா? சொன்னார் 12 இடங்களிலே பாரதிய ஜனதா இரண்டாம் இடத்துக்கு போயிருக்கிறாங்க. அது குறித்து ரொம்ப சாதாரணமா கடந்து போறாரு கல்யாணசுந்தரம் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அது உண்மையில சாதாரணமா கடந்து போறது அப்படி அல்ல. இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் என்ன நடந்திருக்கிறது என்பதை எங்களால் புரிந்து கொள்ள முடிகிறது. அதனால இது குறித்து நாம் பெரிய பதப்பட வேண்டியதில்லை. இந்த ஒரு 12 தொகுதிகள்ல கூட்டணியோடு சேர்த்து இந்த கூட்டணி கட்சிகள் அவர்களுக்கு அங்கங்கே இருக்கிற வாய்ப்புகளின் மூலமாக சில இடங்களில் எல்லாம் அவர்கள் முன்னாடி வந்துட்டாங்க என்பதே அதுவே பைப்போலர் பாலிடிக்ஸ் முடிச்சிருச்சு. தமிழ்நாட்டுல நாங்க புதிய ஒரு எழுச்சி ஒன்று பாரதிய ஜனதா தலைமையில வந்துவிட்டது என்று இவர்கள் நம்புவார்கள் என்று சொன்னால் அது எந்த அளவுக்கு சரியா இருக்கும் எனக்கு தெரியல. என்ன காரணம் அப்படின்னா, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கும் இப்போ வந்திருக்கிற இந்த தேர்தல் முடிஞ்சிலும் தமிழ்நாட்டிலே 2வது இடத்தை மிக தெளிவாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கொடுத்திருக்கிறது. அந்த எந்த சந்தேகத்துக்கும் ஐயத்துக்கும் விடவில்லாம் கட்சி நிற்கிறது. அப்படி இருக்கிற போது ஏதோ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை எல்லா இடத்திலுமே வீழ்ச்சி பெரிய வெற்றியை அவர்கள் பதிவு செய்து விட்டுவதை போல அவர்கள் நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது நாடாளுமன்ற தேர்தலாக இருக்கிறது. நாடாளுமன்ற தேர்தலில் திரு மோடி அவர்களை மோடி வேண்டும் வேண்டாம் என்கிற அடிப்படையில மக்கள் வாக்களிக்கிற அந்த நிலை வந்துவிட்ட காரணத்தால் இப்படியான வாக்குப்பதிவு நடந்தது. இது தொடரப்போவதும் இல்லை, இது தமிழ்நாட்டினுடைய ட்ரெண்டும் இல்லை. இது இந்த தேர்தலில் இங்க இருந்த இந்த பிரச்சனைகளுக்காக மக்கள் அளித்திருக்கிற வாக்காளர்கள் நாங்கள் பார்க்கிறோம். இன்னைக்கு நாள் முழுவதும் இந்த முடிவுகள் பற்றி விவாதிச்சிருக்கிறோம். பல விமர்சகர்கள் பேசும்போது என்ன சொல்றாங்கன்னா, ஒருவேளை அதிமுக பாஜக கூட்டணி உடையாமல் இருந்திருந்தால் அவங்க 10 இடம் 15 இடம் ஈஸியா ஜெயிச்சிருப்பாங்க, அந்த வாய்ப்பை தவற விட்டுட்டாங்க அதிமுக அப்படின்ற ஒரு விமர்சனம் தொடர்ந்து வைக்கிறாங்க. இது 2 செய்தி நான் சொல்ல விரும்புறேன். அதாவது ஒரு கூட்டணி அமைக்கணும்னா எல்லாருமே வெற்றிக்காகத்தான் கூட்டணி அமைக்கிறோம். அது அந்த வெற்றி தவறு போய்விட்டுருச்சு, அந்த வாய்ப்பு இழந்துட்டோம்னு சொன்னா உடனே நாங்க அதை பண்ணிருக்கலாம் இதை பண்ணிருக்கலாம் பேசுவது ஒரு கற்பனாவாதமாகத்தான் இருக்கும். நாங்கள் சொல்ல விரும்புவது, பாரதிய ஜனதாவோடு சேர்ந்து அப்படி ஒரு வெற்றி கிடைக்கும் என்றால் அந்த வெற்றியை வேண்டாம் என்கிற முடிவை தான் அதிமுக எடுத்துச்சு. நான் சொல்றேன், அவங்க சொல்ற மாதிரி ஒரு 10-15 இடம்னு கூட வச்சுக்கோங்க. இன்னைக்கு பாஜகவே 290 இருக்கு, கூட்டணி ஆட்சி தான் அமைக்க போறாங்க. உங்க 15 இடம் இருந்தது, நீங்க 4 அமைச்சர் வாங்கிருக்கலாம். கட்சிக்கு எவ்வளவு நல்லதுன்னு இருந்திருக்கும்னு அந்த ஒரு பார்வை வெளிப்படுத்துறாங்கல்ல, அது நீங்க தவறு விட்டுட்டீங்கல்ல. அப்படி ஒரு நிலை வந்திருந்தாலும் பாரதிய ஜனதாவுடைய ஆட்சியிலே என்றைக்குமே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பங்கெடுத்திருக்காது. இரண்டாவது, இதற்காக கவலைப்பட வேண்டியவர்கள் அவர்கள் தான். புரியுதாங்க? எங்களுக்கு என்ன கவலை இருக்கும் போது எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தல் பாரதிய ஜனதாவோடு சேர்ந்து நாம் சந்திக்க வேண்டாம் என்பதை நாங்கள் தெளிவாக முடிவு பண்ணிட்டோம். பாரதிய ஜனதாவோடு சேர்ந்தா பாரதிய ஜனதாவோட வேண்டாம் முடிவெடுத்தீங்களா, அண்ணாமலையோட வேண்டாம் முடிவெடுத்தீங்களா? இல்ல, பாரதிய ஜனதாவோடு வேண்டாம். அண்ணாமலை பாரதிய ஜனதாவோட தான் இருக்காரு. அது என்ன, அண்ணாமலை தனி கட்சி இருக்கு, அதெல்லாம் ஒன்று கிடையாது. பாரதிய ஜனதாவை நாங்கள் முழுமையாக இந்த முறை வேண்டாம் என்பதை முடிவு செய்தோம். பாரதிய ஜனதாவோடு நின்று பெறுகிற ஒரு வெற்றி கிடைக்கும் என்றாலும் அந்த வெற்றி வேண்டாம். இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாரும் முன்னாடியே பேசினதுதான், எல்லாம் சொன்னாங்க. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பாரதிய ஜனதாவோடு சேர்ந்திருந்தால் இப்பொழுது இருக்கிற வாக்குகள் குறைந்திருந்தா என்ன இருக்கும்? அதற்கு முறைக்கு இருக்குல்ல. எந்த ஒரு கட்சியோட கூட்டணி அமைக்கிற போதும் சாதகமும் இருக்கிறது பாதகமும் இருக்கிறது. அதனால அந்த சாதகத்தை மட்டும் நாம் பேசிக் கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படியே ஒரு நிலை வந்திருந்தாலும் அதை நாங்கள் அதற்காக வருத்தப்படலை. நான் சொல்றேன், இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் நாங்கள் அதுக்கு வருத்தப்படல. அதிமுக எங்களுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் என்பதை மக்கள் அங்கீகரித்ததற்கான தேர்தலாக இதை நாங்கள் பார்க்கிறோம். ஓகே, திரு ஸ்ரீதர், நீங்களும் கொஞ்சம் சுதாரிச்சிருக்கலாமோ? அதிமுகவோட ரொம்ப கடுமையா அவங்களோட சண்டை மாறுதம் செஞ்சு இன்னைக்கு அவங்க கூட்டணியில் இருந்திருந்தாங்கன்னா அவங்க நம்பரே வேற 300 தாண்டி இருப்பீங்க. தமிழ்நாட்டில் ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சியாக கடந்த 3 வருஷமாக திமுகவினுடைய மக்கள் விரோத ஒரு சில செயல்களுக்கும் சரி, விலைவாசி உயர்வு கொடுத்ததும் சரி, இன்றைக்கி இருக்கிற அனைத்து லஞ்ச லாவண்யம் கனிம வள கொள்ளை எல்லாவற்றிற்கும் எதிர்த்து குரல் கொடுத்த ஒரே அரசியல் இயக்கமாக எதிர்க்கட்சியினுடைய ஆக்கப்பூர்வமாக கட்சியாக பாரதிய ஜனதா கட்சியும் எங்கள் தலைவர் அண்ணாமலை அவரும் செயல்பட்ட காரணம். நீங்க அதுக்கு மட்டும் குரல் கொடுத்தா பரவாயில்ல சார், அதிமுகவில் வம்பு கிழித்தீங்க. நீங்க தமிழ்நாட்டில் திமுக ஃபைல்ஸ் விடுறது, அப்புறம் அதிமுக ஃபைல்ஸ் வரும் அப்படிங்கிறது. அதாவது காமராஜருக்கு பிறகு தமிழகத்தில் திராவிட கட்சியினுடைய வளர்ச்சி இல்லாமல் இருந்தது. காரணம், இது மாறி மாறி திமுக அதிமுக கட்சி இருந்ததுனால. இன்றைக்கு நாங்கள் ஒரு வலுவான ஆல்டர்னேட்டிவ் ஃபோர்ஸாக தமிழகத்தில் உருவாகி கொண்டிருக்கோம். காரணம் என்ன? வாங்க சார், பிரச்சனை இல்லை. ஆனால் இன்னைக்கு அந்த கூட்டணியை நீங்கள்
ஒரு 2 பேரும் சேர்ந்தா தானே முறிக்க முடியும். அப்போ உங்களுடைய பங்கு அதுல இருந்திருக்குல்ல. அது இருந்திருந்தா நீங்க அவங்களோட அனுசரிச்சு போயிருந்தா ஒரு 20 சீட் எக்ஸ்ட்ரா வந்திருக்கும்ல. அவங்க தான் கூட்டணி விட்டு போனாங்க. அகில இந்திய அளவுல நாங்க அதை போக வைத்தது யார்? அகில இந்திய அளவுல கர்நாடகாவில் கூட்டணி புதுசா வந்தது. இப்ப தெலுங்கு ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடு எங்களோட கூட்டணி இல்லாமப்ப அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டாரு. மறுபடியும் கூட்டணி வந்த பிறகு அவர் இன்னைக்கு மறுபடியும் ஆட்சியை பிடிச்சிருக்காரு. அதனால யாரெல்லாம் எங்களோட இணைந்திருக்காங்களோ அவங்களுக்கும் வெற்றி கிடைச்சிருக்கு, எங்களுக்கும் வெற்றி கிடைச்சிருக்கு, மாற்று கருத்து இல்லை. ஆனா தமிழ்நாட்டில் நாங்க வலுவுள்ள ஒரு எதிர்க்கட்சியாக அந்த கூட்டணி வேண்டாம்னு உங்க மாநில தலைமை விரும்பியது. நாங்க பாருங்க, நாங்க ஒவ்வொரு மாநிலத்துக்கு ஒரு மாதிரியான வியூகங்களை நாங்க வகுத்து போய் கொண்டிருக்கோம். எங்க மாநில தலைவர் திமுகவினுடைய அரசாங்கத்தை எதிர்த்து நாங்க களமாடி கொண்டிருக்கிறோம். தீவிரமான எதிர்க்கட்சியாக நாங்க செயல்பட்டு கொண்டிருக்கோம். சரி, இன்னைக்கு யூபில நீங்க சாலிடா 30-35 சீட் எழுந்திருக்கீங்க. அப்போ யூபியோட மாநில தலைமை கூப்பிட்டு என்னப்பா ஆச்சு, ஏன் அங்க குறைஞ்சதுன்னு கேட்பாங்களா மாட்டாங்களா கட்சியில? அதே போல தமிழ்நாட்டுல நீங்க கூட்டணி வச்சிருந்தா வந்திருக்கலாமேப்பான்னு கேட்பாங்களா மாட்டாங்களா? பாருங்க, தமிழ்நாட்டுல கூட்டணி வச்சு வராம கூட போயிருக்கு. அதனால தமிழ்நாட்டை பொறுத்த வரையில ஒவ்வொரு மாநிலத்துக்கும் தனித்தனி தன்மை இருக்கு. உத்தரப்பிரதேசத்துல நடந்த ஒரு சில பின்னடைவு நிச்சயமாக கட்சி அதை பத்தி விவாதிக்கும், அதுக்கு அந்த தவறை சரி செய்வதற்கான முயற்சி எடுப்போம். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. பிஜேபியை பொறுத்த வரையில நான் இந்த தேர்தலை மையமா வச்சு இயங்குறதுல நாங்க அடுத்த தலைமுறையை பத்தி சிந்திக்கிறோம். அதுக்கு தான் நம்ம சொன்னாரு 2047 பத்தி நம்ம சிந்திக்கிறோம்னு சொல்லி பிரதமர். இந்த இப்ப இருக்கிற பெரிய ஒரு பின்னடைவு 60 தொகுதி இன்னைக்கு எழுந்திருக்கீங்க அப்படிலாம் சொன்னாரு. காங்கிரஸ் கட்சி ஆளுங்கட்சியாக இருந்தது 2014. அது ஆளுங்கட்சியாக இருந்தப்ப திருப்பி கிடைச்ச ஓட்டு 44 இடத்துக்கு 44 எதிர்கட்சியாக கூட இருக்கிறது வாய்ப்பில்லை. ஒரு ஆளுங்கட்சியாக இருந்தது 2 தடவை 2014 எதிர்கட்சி இல்ல, 2019 எதிர்கட்சி இல்ல. அதுதான் உண்மையிலேயே மக்களால் தோற்கடிக்கப்பட்டது. இன்னைக்கு கூட எங்கேயுமே ஒன்றும் பெருசா எடுத்துல பழைய இடம் கிடைச்சிருக்கு. கூடுதலாக உத்தரப்பிரதேசத்துல கொஞ்சம் இடம் கிடைச்சிருக்கு. அதுக்கு காரணம் நாங்க திரும்ப திரும்ப சொன்ன மாதிரி அவர்கள் அந்த பிரிவினைவாத அரசியலை பண்ணாங்க. சிறுபான்மையரை தாஜா பண்ற அப்பீஸ்மெண்ட் பாலிடிக்ஸ் நேரடியாக பண்ணாங்க. அவங்க தேர்தல் வாக்குறுதியில கொடுத்தாங்க. இது எல்லாம் கூட சிறுபான்மை மக்களுடைய கன்சாலிடேஷனுக்கு ஒரு உதவி பண்ணிருக்குமோன்னு கூட எங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. நிச்சயமா இதெல்லாம் சிறுபான்மை மக்கள் மட்டுமே ஓட்டு போட்டு ஒருத்தர் ஜெயிக்க முடியாது இல்ல. அவங்களே சிறுபான்மை. நீங்க சிறுபான்மை கூட நீங்க யாதவர்களோ அங்க மற்ற பெரும்பான்மை ஓட்டு போட்டாதான் ஜெயிக்க முடியும். நாங்க ஓட்டு ஜிகாத்ன்ற ஒரு வார்த்தையை உத்தரப்பிரதேசத்தில் பயன்படுத்தினாங்க தெரியுமா? யார் பயன்படுத்தினாங்க? மரியா ஆலம்னு சொல்லி சமாஜ்வாதி கட்சியினுடைய ஒரு சட்டமன்ற உறுப்பினர் பயன்படுத்தினாங்க. அதுக்கு கூட இருந்தது சல்மான் குர்ஷித், காங்கிரஸ் கட்சியினுடைய முன்னாள் மத்திய அமைச்சராக இருந்தவர் இருந்தார். அவங்க இந்த ஓட்டு ஜிகாத்ன்ற ஒரு புதிய டேர்மை உருவாக்குனாங்க. ஏன்னா யாரெல்லாம் இந்த பிஜேபி கூட்டணிக்கு எதிராக வாக்களிக்கலையோ, ஒரு ஆள் கூட அந்த கூட்டணிக்கு வாக்களித்தால் அது மகளிர் இருந்தா கூட அவங்கள தள்ளி வைக்கணும், சமுதாயத்தை விட்டு தள்ளி வைக்கணும்னு சொல்ற அளவுக்கு அந்த மதத்தை வச்சு அரசியல் செஞ்சு ஒரு மாதிரி போலரைஸ் பண்ணாங்க. இந்துக்கு எதிரான மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட் பாலிடிக்ஸ் கொண்டு வந்தாங்க. இப்படி அவங்க சொல்றாங்க அப்படின்னு நம்ம சொன்னமே தவிர இது பாரத பிரதமர் அனைவருக்குமான வளர்ச்சி, அனைவருக்கும் உள்ளடக்கிய வளர்ச்சி திரும்ப திரும்ப சொல்றாங்க. தமிழ்நாட்டுக்கு யூபிக்கு அப்படியே போய் அங்க போயிட்டோம். தமிழ்நாட்டை பொறுத்த வரையில கூட இது எங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி. நாங்க 4,30,000 வாக்கு எடுத்திருக்கோம் கோயம்புத்தூர்ல. 2வது வந்திருக்கிறோம். இதை தக்க வைக்க முடியுமா? திரு கல்யாண் அவர்கள் சொல்றாரு இது ஒன் எலெக்ஷன் வண்டர். இது ஏதோ ஒரு மோடிக்கான எலெக்ஷன், அதனால உங்களுக்கு ஒரு ரிசர்ச் இருக்கு வந்துருச்சு. சட்டமன்ற தேர்தலில் இது உங்களால செய்ய முடியுமா? இது சாதாரணமாக வரல. இதுவே கூட நாங்கள் செஞ்ச மக்கள் பணிகளுக்கு மக்கள் எங்களுக்கு கொடுத்திருக்க அங்கீகாரமாக தான் நாங்கள் நினைக்கிறோம். ஒரு ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சியாக நாங்கள் ஏற்கனவே செயல்பட்டு கொண்டிருக்கோம். அதற்கான அங்கீகாரமாக தான் இந்த மக்கள் இந்த அங்கீகாரத்தை எங்களுக்கு கொடுத்திருக்காங்க நாங்கள் நம்புறோம். ஏன்னா தொடர்ந்து ஆளுங்கட்சியாக இருந்த கட்சியை 13 இடத்துல பின்னாடி கொண்டு போறதுன்றது சாதாரண விஷயம் இல்லையே. ஓகே, கேட்போம். திரு திருச்சி வேலுசாமி, இப்போ குறைஞ்சபட்சம் இவிஎம் நம்புறீங்கல்ல? ஏமா, நீ இப்ப பிரதம மந்திரி பேசினார கேட்டீங்களா இல்லையா? ஆமா. நான் சொன்னதை நீங்க ஒத்துக்க வேணாம். அவர் சொன்னதை ஞாபகம் இருக்குல்ல? அவர் என்ன சொன்னாரு? என் தாய் மறைந்ததற்கு பின்னால இந்த தேர்தலில் ஜெயிச்சிருக்கேன்னு. ஒரு மாசத்துக்கு முன்னால என்ன சொன்னாரு? நான் சராசரி மாநில பிறவி அல்ல, அவதாரம் சொன்னாரா? அவதாரம்ன்ற வார்த்தையை சொல்லவே இல்ல. வேற என்ன சொன்னார்? அந்த வார்த்தையை அவர் சொல்லல. வேற என்ன சொன்னார்? தெய்வத்தால் அனுப்பப்பட்டிருக்கிறேன். தெய்வத்தால் அனுப்பப்பட்டிருக்கிறேன். கரெக்ட். இல்ல தெய்வத்தால் அனுப்பப்படலன்னு சொல்லல. இறைவன் ஏதோ ஒரு என்ன சொன்னார்? ஏதோ ஒரு காரணத்துக்காக இறைவன் அனுப்பப்பட்டிருக்கார். இறைவன் என்னை ஏதோ ஒரு காரணத்துக்காக பயன்படுத்திக் கொள்கிறான் நான் நினைக்கிறேன். மனித பிறவியாக மனிதர்களுக்கு பிறந்தவராக இல்லை அப்படிங்கிற வார்த்தையை அவர் பயன்படுத்தி அப்படி சொல்லல சொன்னாரா? அவர் இப்போ என் தாய் மறைந்ததற்கு பின்னால் சொன்னாக்க அப்ப பேசும்போது அதிகார போதை இருந்தது. இப்போ அது குறைஞ்சிருக்கு. யதார்த்த மனிதனா மாறி இருக்கிறார். இன்னொன்று, நீங்க ரொம்ப நேரம் பேசுனீங்க பிரதமர் மாறுவாரா அப்படின்னோட அவர் ஆதாரபூர்வமாக சில விஷயங்களை சொன்னாரு, நீங்க ஒத்துக்கல.
இப்பதான் ஒருத்தன் திருநெல்வேலியில ஒரு பையன் பேசுறான். என்ன சொல்றான்னா, ஏங்க மோடி போன தடவை 5 லட்சம் ஓட்டுல வித்தியாசத்துல ஜெயிச்சாரு, இப்ப 1 லட்சம் ஓட்டுல தான் ஜெயிச்சிருக்கிறாரு. ஆனா அமித்ஷா 7 லட்சம் ஓட்டுல ஜெயிச்சிருக்கிறாரு. அப்ப நியாயமா அமித்ஷாவுக்கு தானே கொடுக்கணும். ஏங்க இந்த நியாயம் இல்லைங்க. போன தடவை திமுக 5 லட்சம் 4 லட்சம் எல்லாம் கரூர்ல திருச்சில வெற்றி பெற்றாங்க. இந்த தடவை எல்லாம் 10,000 30,000 போன வாட்டி உங்க ஊர்ல 5 லட்சம் ஓட்டுல ஜெயிச்சாரா திருநாவுக்கர் சார்? இப்ப எவ்வளவு ஜெயிச்சிருக்காங்க? 1,80,000. இப்ப இந்த எம்பி ஏத்து கூடாது உங்க கணக்குல. நரேந்திர மோடியும் ஒன்று சார். நீங்க தான சார் வித்தியாசத்தை வச்சு சொல்றீங்க. நான் என்ன கேக்குறேன், அதாவது குறைந்த வாக்குல ஜெயிச்சா அது வெற்றி இல்ல. உங்களை பொறுத்த இல்ல நான் சொல்லல. போன தடவை 5 லட்சம் ஓட்டுல ஜெயிச்சாரு, பிரமாதமா இவர்தான் விஸ்வகுரு அப்படின்னு சொன்னீங்க. அப்ப அதை விட கூடல ஜெயிக்கணும். 80% வாக்கு போயிடுச்சு. அப்ப குறைஞ்சு போச்சு தானே. அதான் அப்போ இவிஎம்லாம் கரெக்ட்டா வேலை செய்யுது தானே. மோடிக்கே ஓட்டு குறைஞ்சிருக்கு பாருங்க. நான் அத சொல்ல மாட்டேன். நீங்க எவ்வளவு கம்ப்ளைன்ட் பண்ணீங்க சார்? இவிஎம் செஞ்ச வேலையை தாண்டி தோத்துறாரு. எப்படி தாண்டி தோத்துறாரு? இப்ப கடைசி வரைக்கும் அத ஒத்துக்க மாட்டோம்னா அப்புறம் என்ன, நீங்க நம்ம நண்பர் சொன்னாரு, திமுக ஆட்சி வந்து 3 வருஷம் ஆச்சு, நீங்க வந்து ஊழல்லாம் சொன்னீங்களே, நடவடிக்கை எடுத்தீங்களான்னு. இதே ஊர்ல ஆர்கே நகர் தேர்தல் நடந்துச்சா? ஆமா. ஒரு மந்திரி வீட்டுல ரைடு வந்துச்சா? ஆமா. நீங்களே லைவ் போட்டீங்களா? மந்திரி வீட்டுல இருந்து பைய தூக்கி வெளியே போடுறது, வெளியே வந்து பிடிச்சிட்டு ஓடுறது, அதுக்கு அவர் சிபிஐ அவனை பிடிக்கிறது, அதை கொண்டு வர்றது, அந்த டைரியில இந்த மந்திரிக்கு இத்தனை கோடி, இந்த மந்திரிக்கு இத்தனை கோடி, இவ்வளவு கொடுத்தோம் எழுதி இருந்தது. அதை ஏற்றுக்கொண்டு அது உண்மைதான் சொல்லி அதனால தேர்தலே நிறுத்துறாங்களா? எவ்வளவு நாள் ஆச்சுமா? ஏன் நடவடிக்கை? கரெக்டான கேள்வி கேட்டீங்க. அப்போ பிஜேபிக்கும் அதிமுகவுக்கும் இருக்கக்கூடிய அண்டர்ஸ்டாண்டிங்னால அவங்க நடவடிக்கை எடுக்கல. கரெக்டா? நான் அதை சொல்லவே இல்லை. இவங்க எடுக்கலனா திருடனுக்கு தேள் கொட்ட மாதிரி அவங்க மேல நடவடிக்கை, உங்க மேல நடவடிக்கை அவங்க கேட்பாங்க. நீங்க சொல்றதே தான் ரமேஷும் சொல்றாரு. நீங்க பிஜேபி நடவடிக்கை எடுக்கலன்னு கேக்குறீங்க, அவர் திமுக நடவடிக்கை எடுக்கலன்னு கேக்குறாரு. ஆக மொத்தம் அதே ஆளு, அதே அமைச்சர், அதே கட்சி. திரும்பி சொல்றீங்க பிரதம மந்திரிக்கு தயாராயிட்டே. ஏன்னா நான் சொல்லல, அவர் தான் சொன்னார் ஏன் திமுக நடவடிக்கை எடுக்கலன்னு. அதுக்கப்புறம் தான் நான் நீங்க எடுக்கலன்னு கேக்குறேன். அதுதான் சார். அப்ப நான் கேட்டதுக்கு பதில் அவர் சொல்லல, அவர் கேட்டதுக்கு நான் பதில். அடுத்து ரெண்டாவது ஒண்ணு, எனக்கு புரிஞ்ச மாதிரி இருக்கு, புரியாத மாதிரி. இந்த நேர்மை என்னன்னு கேட்டா, சேகர் ரெட்டி ஒரு வீட்ல பிடிச்சாங்களா? ஆமா சார். 2000 நோட்டு சார், நீங்க ரெண்டு பேரும் ஒரே விஷயத்தை தான் சொல்றீங்கன்னு சொல்றேன். அது தப்பா? அடுத்து இருக்கு, அதிமுக மேல நடவடிக்கை எடுக்கணும், அதானே நீங்க சொல்றீங்க. இல்ல இல்லவே இல்லை. நான் நடவடிக்கை எடுக்க வேண்டாம். இல்ல நான் புதுசா சொல்றேன், அதை கேளுமா. புதுசா சொல்றீங்களா? ஏதோ புதுசா யோசிச்சு சேகர் ரெட்டி வீட்ல பிடிச்சாங்க. ஆமா. 2000 ரூபாய் நோட்டு எல்லாம் கட்டிக்கிட்டா பிடிச்சாங்க சொன்னாங்களா? யார் மேல வழக்கு போட்டாங்களா? இப்ப என்ன சொல்லிருக்காங்க? அது ரூபா நோட்டு இல்ல, வெறும் பேப்பர் சொல்லிட்டாங்களா? அப்படியா சொல்லிருக்காங்களா? எதுக்கு ரிலீஸ் பண்ணாங்க அவரை? சொல்லல பேப்பர் சொன்னாங்க. ஏங்க வழக்கு நடந்து தீர்ப்பு வந்துருச்சு. ஐயா, நான் கேக்குறது சிம்பிளான क्वेश्चन. இல்ல சார், உங்களுடைய அரச்சீட்டம் என்ன? இப்படி எல்லாம் தப்பு பண்ணிருக்காங்களே, ஏன் நடவடிக்கை எடுக்கலன்னு தானே கேக்குறீங்க நீங்க? அத தாமா சொல்றேன். 3 வருஷத்துக்குள்ள எடுக்கலங்கறீங்களே, அதுக்கு முன்னாடி எடுக்கலன்னு கேக்குறேன். நீங்க 10 வருஷம் எடுக்கல, யார் 3 வருஷம் எடுக்கல கேக்குறது உரிமை எப்போ? நீங்க நடவடிக்கை எடுத்தாலும் யார் எடுக்கல சார்? சீஃப் செக்ரட்டரி ஆபீஸ்ல இந்தியா எங்கயாவது நீங்க நல்ல சொன்னாங்களா? நடவடிக்கை எடுத்திருக்காங்க. அரவிந்த் கெஜ்ரிவால் அவரே வந்து 9 முறை சம்மன் அனுப்பியும் வரலன்றதுனால தானே கைது பண்ணப்பட்டிருக்காரு. அவர் கைது பண்ணணும்னு சொன்னதே காங்கிரஸ் தானே. ஆகையினால கைது பண்ண எத்தனை முதலமைச்சர் சரி ஜார்க்கண்ட்ல நடவடிக்கை அந்த சின்னத்தை வாங்குறதுக்காக தேர்தல் அதிகாரிக்கே பணம் கொடுத்தது தானே. அண்ணே, ரொம்ப சிம்பிள். நீங்க ரொம்ப கரெக்டா தான் கேள்வி கேக்குறீங்க. நான் எதுவுமே சொல்லல. யார் தவறு செய்திருந்தாலும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் தானே. அப்ப பிஜேபி மத்திய அரசு எல்லார் மேல நடவடிக்கை எடுக்கணும். கரெக்ட் தானே? நிச்சயமா பிரதமர் மேல நடவடிக்கை எடுக்கணும். கரெக்ட். அப்போ அதுதான் ரமேஷ் என்ன கேக்குறாரு, மத்திய அரசு நடவடிக்கை எடுக்கணும். கரெக்ட். மாநில அரசு எடுக்கணும்ல. அத அவர் சொல்லும்போது நீங்க கோச்சுக்கிறீங்க. நான் அத சொல்லலையே. நான் எப்பமா கோச்சுக்கிட்டேன்? வேண்டாம், அதையும் செய்யட்டும். என்ன சொல்றேன்னா, இந்த ஆட்சிக்கு வந்து 3 வருஷம் தான் ஆச்சு. அதுக்குள்ள ஏன் நடவடிக்கை எடுக்க கேக்குற போது 10 ஆண்டுகளாக நீங்க இருக்கேன்னு கேக்குறீங்க. ஏன் எடுக்கல? ஓகே. அவர் என்னமோ சாதாரணமா 3 வருஷம் தான் ஆச்சு, 3 வருஷம் ஓடி போச்சு. அவர் அப்படி சொல்லல. அதுக்கு முன்னாடி கேஸ்லாம் இல்ல மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தமிழகத்திலே சீஃப் செக்ரட்டரி
ஆபீஸ்லயே நடவடிக்கை எடுக்க ஆதாரம் இருக்குன்னு அதிகாரிகள் சொன்னாங்க. நடவடிக்கை எடுக்கல. வேலுச்சாமி சார், அதிகாரிகள் செய்த தவறுனா அதிகாரிகள் நடவடிக்கை எடுங்க. வேலுச்சாமி சார், கொஞ்சம் இந்த கருத்தை உள்வாங்கிட்டு பதில் சொல்லுங்க. நல்லா உள்வாங்கிட்டு தெளிவா பேசுறேன். நீங்க உள்வாங்கிறதுக்கே தயாரா இல்ல. திராவிட முன்னேற்ற கழக தலைவர் ஒரு வாரத்தில் ஒரு மாதத்தில்லாம் கூட இல்ல, நாங்கள் வந்தால் அடுத்த நாள் பேசினாரு. திரு ரமேஷ் ரொம்ப சிம்பிள். அவர் கேக்குறது நீங்க கேக்குறதோட ரிவர்ஸ். அவர் என்ன கேக்குறாரு, நீங்க 3 வருஷம் இல்ல நீங்க 3 வருஷ கதைக்கே இவ்வளவு அரசிட்டப்படுறீங்களே, 2017ல இருந்து பெண்டிங் இருக்கே, அதெல்லாம் பார்க்கலையான்னு கேக்குறாரு. இருங்க வேற அதானே சார்? கரெக்ட்டா கேட்டீங்க? கரெக்ட்டா தான் கேட்டீங்க. நான் நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகம் இந்த கருத்தை கூறிய போது நான் ஊடக வாரத்தில் பேசியிருக்கிறேன். சிபிஐக்கு அனுமதி கோரி கவர்னரிடம், பல்கலைக்கழகங்களுடைய மசோதா இருக்குல்ல, அதுல 1-2 டிஃபரன்ஸை நான் சொல்லிவிட்டு ஊழல் மீதான நடவடிக்கைக்கு கவர்னர் ஒப்புதல் அளிக்க வேண்டும். அதன் பிறகு விஜயபாஸ்கர், ரமணா ஆகிய இருவருக்கு எதிராக கவர்னர் கையெழுத்து போட்டிருக்கிறார், காலதாமதமாக போட்டிருக்கிறார். இது அவர் கேட்ட கேள்விக்கு பதில். அதே மாதிரி வருமான வரித்துறையினுடைய நடவடிக்கை என்பது ஜெயில் கிடையாது. இதுதான் அது பேர் என்னது, நோட்டீஸ் அனுப்புறது, அவங்க வக்கீல் அனுப்புறது, இவங்க வருமான வரித்துறையுடைய பதில் மனு போடுறது, கடைசியில ஃபைல், அது போயிட்டு இருக்கு. யார் மேலேயும் டிராப் பண்ணல. இதெல்லாம் நான் கேள்விப்பட்டது ஆஸ் அ ஜர்னலிஸ்டா. ஆனால் இது அப்படி இல்ல. முன்னாள் முதலமைச்சர் நான் அப்பயே திராவிட முன்னேற்ற கழக தலைவர் சொன்னதே இருங்க, நான் அப்ப ஆட்சேபம் தெரிவிச்சேன். திராவிட முன்னேற்ற கழக தலைவர் பேச்சுக்கு என்ன ஆட்சேபம் தெரிவிச்சேன்னா, நாங்கள் வந்தவுடன் அவர் சிறைக்கு போவார், இவர் சிறைக்கு போவார்னா கோர்ட் எல்லாம் விசாரிக்க வேண்டாமான்னு நான் கேட்டேன். ஆகவே அந்த திசையை நோக்கி ஏன் நடவடிக்கை இல்லை என்ற கேள்விக்கு வேலுச்சாமியிடம் பதில் இல்லை. ஓகே ரைட். திரு கல்யாண சுந்தரம், எல்லாரும் இப்போ உங்க மேல நடவடிக்கை இருக்கிறதா பேசிட்டு இருக்காங்க. எல்லாம் நீங்க தாராளமா நடவடிக்கை எடுக்க வேண்டாம் நாங்க சொன்னதான பிரச்சனை. சட்டப்படியாக எதிர்கொள்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். நாங்கள் விசாரிக்க வர அதிகாரிகள் கையை உடைக்கவும் மாட்டோம், அவங்களை எஸ்பி ஆபீஸ்ல தஞ்சமடைய சொல்லிட்டு நாங்க தப்பிச்சு விடவும் மாட்டோம். நாங்க சட்டப்படி என்ன கேட்கல. ஹலோ, இப்ப கேக்குதுங்க. எஸ், தொடருங்க. அதாவது நாங்க சட்டப்படியான எந்த நடவடிக்கைக்கும் தயாரா இருக்கிறோம். நாங்க ஒன்றும் விசாரணைக்கு வர அதிகாரிகள் கையை உடைக்க போறதும் இல்ல, அவங்களை தொடர்ந்து விட்டு எஸ்பி ஆபீஸ்ல அவங்களை போய் தஞ்சப்படைய வச்சு நாங்க தப்பிச்சோட போறதும் இல்ல. அதனால தாராளமா நடவடிக்கை யார் வேணுமாலும் சட்ட ரீதியாக என்ன நடவடிக்கை வேண்டுமாலும் எடுக்கலாம். அதிமுகவினுடைய தலைவர்கள் தயாராக தான் இருக்கு. ஓகே ரைட். நம்ம நிகழ்ச்சியோட நிறைவான பகுதியில் இருக்கிறோம். எல்லாருடைய நிறைவான கருத்துக்களையும் கேட்க வேண்டும். திரு ராஜகம்பீரன், உங்கள்கிட்ட தொடங்கலாம் நினைக்கிறேன். நிறைவு கருத்து. அதிமுக குறித்து இவ்வளவு குற்றச்சாட்டுகளை சொல்லுகிற பாஜக காரர்கள் எங்கள் கதவு திறந்துதான் இருக்கிறது என்று எதற்கு அமித்ஷா சொன்னார்? இந்த குற்றவாளிகளை எல்லாம் அடைக்கலம் தருவதற்காக சொன்னாரா, எதற்காக சொன்னார் என்று தெரியவில்லை. அப்ப சீச்சி இந்த பழம் புளிக்கும் சொல்றது மாதிரி இவர்கள் கூட்டணிக்கு வரவில்லை என்றால் அவர்களை குற்றவாளிகளாக அவர்கள் பேசுகிறார்கள். அப்ப பாரதிய ஜனதாவிற்கு ஒரு சவளப்பிள்ளை மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கிறது, தூக்கி சுமப்பதற்கு அதிமுக வரவில்லையே என்கிற ஆத்திரத்தில் பேசுகிறார்கள். தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்தவரையிலே ஒரு நதிக்கு 2 கரைகள் இருப்பதை போல அதிமுகவும் திமுகவும் இருக்கிறது. இதை தாண்டி எந்த தேசிய கட்சியும் இங்கே தமிழ்நாட்டிலே கால் பதிக்க முடியாது. அது மதவாத சக்திகளாக இருந்தாலும் சரி, முற்போக்கு சக்திகளாக இருந்தாலும் சரி, யாருக்குமே மாநில கட்சிகளின் தயவு இல்லாமல் ஒரு அரசியல் இங்கு இல்லை என்பதை இவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சும்மா 10% எடுத்துட்டோம், 7% எடுத்துட்டோம்னா நாம் தமிழர் கட்சி கூட தான் கூடுதல் சதவீதம் எடுக்கிறாங்க. அவங்க என்ன அதிகாரத்திலே இருக்கிறாங்க? சட்டமன்ற உறுப்பினர் இருக்காங்களா அவங்களுக்கு? இல்ல, அவங்க கூட்டணி வைக்காதனால சட்டமன்றத்துக்கு போக முடியல. ஆனா அதை விட பலவீனமான ஒரு கட்சி 4 சட்டமன்ற உறுப்பினரை அதிமுகவின் தயவிலே தான் பாஜக பெற்றிருக்கிறது. அதனால இந்த நன்றி கட்டத்தனத்தை இவர்கள் பாஜக காரர்கள் கைவிடணும் நான் கேட்டுக்கிறேன். ஓகே ரைட். நான் நிகழ்ச்சியோட நிறைவில் இருக்கிறோம்ன்றதால திரு ரமேஷ், உங்களுடைய நிறைவு பாருங்க. இல்லை, உத்தரப்பிரதேசத்தில் பாரதிய ஜனதா கட்சி எதிர்பாராத பெரிய பின்னடைவை சந்தித்தது. அதற்கு நான் பார்க்கிற காரணம் சாதி ரீதியாக அங்கே முன்வைக்கப்பட்ட நடைமுறை சாத்தியமற்ற வாக்குறுதி. என்னன்னா, ரிசர்வேஷனை நாங்கள் 50% மேலே கொண்டு போவோம். இங்கே தமிழகத்தில் அமலில் இருக்கிறது என்றால் அரசியல் சட்டத்தில் 9வது அட்டவணையில் இணைத்து பாதுகாப்பு தேடி தந்த முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா, உச்சநீதிமன்றம் அதை எந்த வகையிலும் அனுமதிக்காது. வேறு மாநிலங்களில் நடைபெறுவது அவ்வளவு சுலபம் அல்ல. அது கூட செல்வி ஜெயலலிதா ஆட்சியில் நடைபெற்றது என்று தெரியாமல், விவரம் இல்லாமல் பிரகாஷ் ராஜ் உளறினார், அது வேறு விஷயம். ஆனால் அந்த லாஸ்ட் மினிட் அஷூரன்ஸ்
மைனாரிட்டிக்கு இடஒதுக்கீடு, வேற மைனாரிட்டிக்கு இடஒதுக்கீடு கொடுக்க முடியாது என்று பாரதிய ஜனதா தன்னுடைய நிலையை வெளிப்படுத்தியது. ஆக ஒருபுறம் அகிலேஷ் யாதவ் அறிவித்த சாதி ரீதியான அளவற்ற இடஒதுக்கீடு என்ற ஒரு இது, அதன் பிறகு லாஸ்ட் பிட் ஆஃப் கேம்பெயினில் திரு ராகுல் காந்தி அவர்கள் ஒவ்வொரு கணக்கிலும் பெண்கள் போய் வங்கி கணக்கை தொடங்கி 1 லட்சம் ரூபாய் வரும் அப்படின்ன உடனே பத்திரிகையில் படம்லாம் வந்தது. சில மாநிலங்களில் எப்படி பெண்கள் போய் தபால் நிலையங்களில் போய் காத்திருந்து அந்த கணக்கை தொடங்குகிற படங்கள்லாம் வந்தது. இப்படி வெவ்வேறு காரணிகள், ஃப்ரீபி நிறைய வாரியரைத்து அளிக்கப்பட்ட காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் மேனிஃபெஸ்டோ, சாதி ரீதியான முன்னெடுப்புகள், இவையெல்லாம் ஒரு காரணங்களாக அமைந்தன. அதன் காரணமாக உத்தரப்பிரதேசத்தில் பின்னடைவை சந்தித்தது. எதிர்பாராத இடங்களில் கிடைத்த ஆதரவும் கூட அதை சரி கட்டுவதற்கு போதவில்லை. எதிர்பாராத இடத்தில் என்றால் ஒடிசாவில் கிடைத்த ஆதரவு, கர்நாடகாவில் இப்போதுதான் ஆட்சிக்கு வந்தது. அதில் நிறைவு கருத்தாக நான் சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறேன். காங்கிரஸ் இப்போதுதான் ஆட்சிக்கு வந்தது. அப்போது என்ன சொன்னார்கள் தெரியுமா? இத்தோடு பிஜேபியின் கதை முடிந்தது என்றார்கள். கர்நாடகாவில் காங்கிரஸ் கதை முடிகிற மாதிரி பெரிய செட்பேக் இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன். அடுத்த எலெக்ஷன்ல வரமாட்டாங்கன்னு ஏன் நான் சொல்றேன்னா, எந்த ஒப்பந்ததாரர்கள் பாஜக ஆட்சி மீது ஊழல் குற்றச்சாட்டை பிரஸ் மீட் வைத்து சொன்னார்களோ அதே ஒப்பந்ததாரர்கள் ஆட்சிக்கு வந்து 1 மாதமானதும் நேரடியாக துணை முதலமைச்சரை குற்றம் சாட்டி பேட்டி அளித்திருக்கிறார்கள். ஆகவே அது காங்கிரஸ் கர்நாடகாவில் பின்னடைவு சந்தித்ததற்கு ஒரு காரணம். ஓகே, ரைட், முடிஞ்சிட்டு அதே உங்க நிறைவு கருத்தை எடுத்துக்கிறேன். தேங்க்யூ திருச்சிவேல் சார். இல்லை, நம்ம நண்பர் சொன்னாரு கர்நாடகாவில் காங்கிரஸ் தோத்து போச்சு, அதனால ஆட்சியில் இருக்க நியாயம் இல்லைன்னு. அப்போ யோகி கதை முடிஞ்சு போச்சா? அங்க தோத்து போயிட்டாங்கல்ல, அப்ப ராஜினாமா பண்ணிடுவாங்க. எப்பன்னு தெரியல எனக்கு. என்னென்ன கேட்டா இவங்க அஜித் பவார்னு ஒருத்தர், அவர் எதிர்கட்சியில் இருக்கிற போது அந்த ஊர்ல போய் பிரதமரும் உள்துறை அமைச்சரும் பேசும்போது என்ன சொன்னாங்க? இந்த நாட்டிலேயே இதை விட மோசமான ஒரு ஊழல் பேர்கள் இல்லைன்னாங்க, நடவடிக்கை எடுக்கிறேன்னாங்க. அதுக்கப்புறம் தான் கட்சியில சேர்த்துட்டோன்னு என்னாச்சு? ஏக்நாத் ஷிண்டே சேர்த்தாங்க. நான் அடுத்த ஒன்று சொல்றேன், எங்க அதிகார மீறல். தமிழ்நாட்டில் அதிமுக எம்எல்ஏக்கள் ஒன்று கூடி தங்களுடைய தலைவராக முதல்வராக இவரை தேர்ந்தெடுக்கணும் சொல்லி சசிகலாவை தேர்ந்தெடுத்தாங்களா? 1 வாரமாக பதவியேற்று விழா நடத்துவதற்கு கவர்னர் தயாராக இல்லை. மத்திய அரசு கூட்டு ஏன்னு சொல்லல. ஆனா ஏக்நாத் ஷிண்டேக்கு ராத்திரி 12 மணிக்கு கொடுக்குறாங்க, 2 மணிக்கெல்லாம் பதவியேற்பு நடக்குது. எப்படி அதிகார மீறல்? இதெல்லாம் நடந்தது இவங்க ஆட்சியில் தானே. அது ஊழல் என்று சொல்வது, நான் முன்னால சொல்ல வந்தது என்னன்னா, அரசியல்வாதி மீது சொல்வதல்ல, இந்திய நாட்டுடைய வரலாறுலேயே ஒரு மாநிலத்தினுடைய தலைமை செயலாளர், அவருடைய தலைமை செயலகத்திலேயே மாநில போலீஸ்கார் இல்லாம மத்திய போலீஸை வைத்துக் கொண்டு அங்க ரைடு பண்ணி ஆதாரம் கிடைச்சிருக்குன்னு சொன்னாங்க. இன்று வரை என் நடவடிக்கை இல்ல. இதெல்லாம் ஊழல் இல்லையா? அதனால இதெல்லாம் இருக்கிறாங்க. நேற்று வரை இந்த மாதிரி முக்த் பாரத், நாங்கள் எதையும் செய்வோம், ஆளே இல்லாம 15 சட்டத்தை ஒரே நாள் நிறைவேற்றுவோம், இனிமேல் நடக்காது. அந்த வகையில ஒரு செக் இருக்கு. நீங்க தான் என்கின்ற மமதியோடு ஆண்ட காலத்துல இருந்த நிலைமை வேறு, இன்றைக்கு அது நடக்காது. ஸ்பீட் பிரேக்கர் நிறைய வந்துருச்சு. ரைட். திரு கல்யாண சுந்தரம் நிறைவு கருத்து. ஆமாங்க, இது இப்போ நம்ம மறுபடியும் இந்த செய்திகளை பேசிட்டு இருக்கணுமான்னு தெரியல. ஏன் வழக்கு போடல அதெல்லாம் பிரச்சாரங்கள்ல பேசணும். மக்கள் தெளிவான ஒரு முடிவை கொடுத்து வச்சிருக்காங்க. அந்த முடிவை நாம எல்லாரும் ஏற்றுக்க வேண்டிய அவசியம் இருக்குது. அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஏற்றிருக்கிறது. எங்களுடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தலைவர் எடப்பாடியார் ஒரு அறிக்கையின் மூலமாக மக்களுக்கு நன்றியை சொல்லி இருக்கிறார். நாங்கள் எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைமைக்கு ஒரு அங்கீகாரம் கிடைத்திருக்கிறது என்பதைத்தான் நாங்கள் பார்க்கிறோம். அந்த அளவில் இந்த தேர்தல் எங்களுக்கு வெற்றி தான். மற்றபடி இன்றைக்கு மீண்டும் இதை எடுத்து நாங்கள் போவோம். அடுத்த சட்டமன்ற தேர்தலில் உறுதியாக வெற்றி. நன்றி திரு கல்யாண சுந்தரம். திரு டாக்டர், உண்மையிலே தமிழக மக்கள் கூட எங்களுடைய மனமார்ந்த நன்றியை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா ஒரு மாற்று சக்தியாக ஒரு தேசிய சக்தியை மக்கள் நம்பி இருக்கிறாங்கன்னு சொல்கிறது தான் இந்த எங்களுடைய 11 விழுக்காடும் 12 இடங்களில் நாங்கள் 2வது வந்ததும் எங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி மத்தியில் கூட 3வது முறையாக எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்த மக்களுக்கும் கூட மிகப்பெரிய நன்றியை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா ஆளுங்கட்சியாக 25 வருஷமாக இருந்த குஜராத்தில் நாங்கள் அப்படியே ஸ்வீப் பண்ணியிருக்கோம். ஆளுங்கட்சியாக இருந்த மத்திய பிரதேசம் 30-20 வருஷத்துக்கு மேலே இருக்கிற மத்திய பிரதேசத்தில் ஸ்வீப் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி காங்கிரஸ் ஆளுகின்ற மாநிலங்களான ஹிமாச்சல் பிரதேசத்தில் 4க்கு 4 எடுத்திருக்கோம். தெலுங்கானாவில் 4லேருந்து 8 ஆயிருக்கும். அப்படி எல்லா இடத்துலையுமே மக்களுடைய அபிமானத்தை பெற்ற பிரதமராக நம்மளுடைய நரேந்திர மோடி அவர்கள் இருந்ததுனால தான் 3வது முறையாக ஒரு பிரதமராக பதவியெடுக்க இருக்கிறாரு. இது ஏற்கனவே நான் குறிப்பிட்டது மாதிரி உத்தரப்பிரதேசம் மட்டும்
ஒரு கவர்ச்சிகரமான நடக்கவே முடியாத ஒரு சில வாக்குறுதியினால ஒரு சிறிய பின்னடைவை நாங்கள் சந்திச்சிருக்கிறோம் என்பது அவங்க உண்மை. வாக்குறுதி இந்தியா பூரா தான் கொடுத்தாங்க. நீங்க எப்படி யூபில மட்டும் தோத்தீங்க? உத்தரப்பிரதேசத்தில் தான் இந்த மாதிரி மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட் பாலிடிக்ஸ் அதிகமாக முன்னெடுத்தது உத்தரப்பிரதேசம் தான். இல்லங்க உள்குத்து எதுவும் இல்லையே. இல்ல இதுல என்ன யூபில தோத்ததுல. அதனால எங்களை பொறுத்த வரையில மக்களுடைய தீர்ப்பை தலைவணங்கி ஏற்றுக்கொள்கிறோம். மூன்றாவது முறையாக ஒரு கட்சிக்கு வாய்ப்பு கொடுத்திருக்காங்க, இதுவரையில் அது இல்லாத விஷயம். ஆகையினால மக்கள் தீர்ப்பை ஏற்றுக்கொள்கிறோம். மூன்றாவது முறையாக எங்கள் ஆட்சி தொடரும். மீண்டும் 29 பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வருவார். தேங்க்யூ சார். திரு கான்ஸ்டன்ட், என்னை பொறுத்த வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய இந்த பின்னடைவிற்கு காரணம் எலக்டோரல் ஃபண்ட் ஸ்கேம், பிஎம் கேர் ஃபண்ட் ஸ்கேம், எலக்டோரல் பாண்ட், இது போன்ற. அது மட்டுமல்ல, ஆயுஷ்மான் பாரத் சிஏஜி ரிப்போர்ட்டில் வந்த ஏறத்தாழ 1.5 லட்சம் கோடி, துவாரகா சாலை ஒரு கிலோமீட்டர் சாலையை 250 கோடி ரூபாயில் போட்டது, இது போன்ற ஊழல் நடவடிக்கைகள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஊழல் நடவடிக்கைகள். அது மட்டுமல்லாது சுவேந்த் அதிகாரி என்று ஒருவர், அவர் மீது ஏகப்பட்ட குற்றச்சாட்டு. பாரதிய ஜனதா கட்சியில் சேர்ந்த போது நிம்மதியாக இருக்கிறார். அஜித் பவார் மீது 7000 கோடிக்கு குற்றச்சாட்டு. அவரையே கூப்பிட்டு நிதியமைச்சராக்கி அழகு பார்த்த ஜனநாயக விரோத நடவடிக்கைகள். இதற்கெல்லாம் சேர்த்துத்தான் இந்திய மக்கள் இந்த தீர்ப்பை கொடுத்திருக்கிறார்கள். இந்த அறிவிப்பு வந்த அன்றைக்கு எங்களுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சொன்னார்கள், ஜூன் 3ஆம் தேதி தலைவர் கலைஞரினுடைய 100ஆண்டு நிறைவு விழாவை கொண்டாடுவோம், அன்றைக்கு 40க்கு 40 ஜெயித்து தலைவர் காலடியில் சமர்ப்பிப்போம் என்று சொன்னார். சொன்னதை செய்து காட்டிய தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கும் அதோடு உறுதுணையாக இருந்த இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு மட்டுமல்லாது 8 கோடி தமிழர்களுக்கும் ஒட்டுமொத்தமாக கலைஞரின் 100ஆண்டு நிறைவு விழாவில் எங்களுக்கு இவ்வளவு பெரிய வெற்றி தந்தமைக்கு நன்றி. ஒரு விதத்துல எல்லாருமே மகிழ்ச்சியா இருக்கிறாங்க போல. தமிழ்நாட்டில் திமுக மகிழ்ச்சியா இருக்கு, மத்தியில ஜெயிச்சிட்டோம்னு பாஜக மகிழ்ச்சியா இருக்கு, அதிமுக நாங்கள் எங்கள் தலைமையை நிலைநாட்டி விட்டோம்னு அவங்களும் மகிழ்ச்சியா இருக்காங்க. எல்லாருமே மகிழ்ச்சி கொடுத்த ஒரு வித்தியாசமான தேர்தல் இந்த தமிழக மக்கள். காங்கிரஸ் மகிழ்ச்சி, அது முதல்ல சொல்லியாச்சு. காங்கிரஸ் திமுக தானே இங்க 40. இன்னொரு தடவை சொல்றேன், காங்கிரஸ் பாருங்க, திருச்சி எலிசாமி ஜூம் பண்ணி காட்டுங்க, அவர் எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்காரு. சொல்ல வேணாம் சொல்றாங்க, திமுக சொன்னாலே காங்கிரஸ் உள்ளடக்கிடுதுன்னு சொல்றாங்க. ரைட், ஓகே. சோ அனைவருக்கும் மகிழ்ச்சியான முடிவுகளை கொடுத்திருக்காங்க இது மக்கள் அப்படிங்கறத பார்க்கிறோம். நிகழ்ச்சியில கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த அனைத்து விருந்தினர்களுக்குமே எங்கள் நன்றார்ந்த நன்றி. பார்த்த உங்களுக்கு நன்றி நேயர்களே, வணக்கம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.